அதாவது நம்ம விவசாய சங்கம் முதல் ஆரம்பிச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. தமிழ்நாடுவாக நம்ம பிள்ளைகளுக்கு அதனுடைய நம்ம விவசாயம் குடும்பம் பார்க்குறாங்க அப்படிங்கிற இருக்கு. அதுக்காக மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் நம்ம அதை எடுத்து நான் பண்ணுறேன் அவர் அதை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இப்போ என்னன்னா தமிழ்நாடு கூட இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. அப்போ நம்ம பகுதியில் இங்கே என்னன்னா நம்ம பகுதியில் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பிச்சு சத்தியமானம் பகுதியில் இப்போ நம்ம மலைப்பகுதிகளில் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அரசாங்கத்தில் என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம மாற்றுத்திறனாளிகள் அணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இப்போ லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க, அரசாங்கத்தினால் என்ன நம்மளுக்கு அதிகபட்சமாக வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ முதல் கட்டமாக அட்டையிலாத கட்டம் வாங்கி கொடுக்குறாங்க. உதவித்தொகை வராதவங்க உதவித்தொகை, வண்டி முடியாதவங்க வண்டி, அந்த மாதிரி இருக்குது. அப்போ சில பேருக்கு நிறைய என்னன்னா பர்சன்டேஜ் தான் கம்மியாக போட்டு வச்சுருப்பாங்க. 70%, 80% போகிறது, 50%, 40% போட்டுருப்பாங்க. அதை கூட நம்ம செய்ய வேண்டிக்கலாம். ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பஸ்ஸில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. எல்லா பஸ்லையுமே 3 ரோடு இருக்குது. அது யாருமே பயன்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். அந்த அட்டை காமிச்சா போதும். ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. எப்பவுமே அந்த ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா காமிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க 3 லோடுன்னு நினைக்கிறேன். 3 லோடு தான் இருக்கும். 4 லோடு உங்களுக்கு சத்தியிலேருந்து கடம்பூர் எவ்வளோங்க பஸ்? 7 ரூபா. 7 ரூபா 20 ரூபாய்ங்களா? 7 ரூபா மினிமம். 7 ரூபா மினிமம். புக்ஸ் கொடுத்தா 10 ரூபாய்க்கு மினிமம் 7 ரூபான்னு 20 ரூபாய்க்கு. அதுக்கு சங்கங்களுக்கு இலவசமாக ஏற்பாடு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து அரசாங்கம் இப்போ 3 சென்ட் இடம் கொடுக்க சொல்லியிருக்குது. வீடு இல்லாதவங்க, தோட்டம் இல்லாதவங்க, இடம் இல்லாதவங்களுக்கு தான் அது பொருந்தும். முதலே வீடோ இடமோ இருக்கோ அவங்களுக்கு அது பொருந்தாது. அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாலும் நீங்க இவங்கிட்ட சொல்லுங்க. எங்களுக்கு தகவல் அவங்களுக்கு தாசில்தார்கிட்ட பேசிக்குது. அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 3 சென்ட் பட்டா வாங்கி தர சொல்லியிருக்கு. இந்த மாதிரி யாராருக்கு எந்த தேவைங்கிற விஷயத்த நீங்க தான் எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். அதுக்காகத்தான் இங்க ஆலோசனை கூட்டமே நடக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு நாள் கூடத்துக்கு போய் கம்மி இருக்க வேண்டாம். எங்க தடவழியில பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, ஏதாவது மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஊரு, குன்றியா, குஜியாத்தூரா, நாடகண்டியா, பேரை வாங்கிட்டு நம்பர் வாங்கிட்டு அதை கொடுத்தீங்கன்னா போதும். நாங்கள் அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு அதுக்கு தோன்றது நம்ம பண்ணி கொடுப்போம். சரிங்களா? சரி. அடுத்ததா இவங்களுக்குள்ள